லாஸ்ட் 1 மந்த்தில் என்னென்ன செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணோம், அதில் எவ்வளோ டூப்ளிகேட் ஆச்சு, எவ்வளோ அக்செப்ட் பண்ணாங்க, எவ்வளோ பவுண்டி பே பண்ணாங்கன்றத டீட்டெயில்டு வீடியோ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்பி ஆக்டில் ஒரு 8 பக் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதில் 5 வந்து ஒத்துக்கல, டூப்ளிகேட் ஆகிடுச்சு, நாட் அ பக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து €50 வந்து பே பண்ணியிருந்தாங்க, இன்னொன்றில் வந்து €600 வந்து பே பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுமே ப்ரைவேட் பக் பவுண்டி ப்ரோக்ராம், அதனால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடார் வல்னரபிலிட்டி தான். அவரோட ஐடி வச்சு இன்னொரு யூசரோட இன்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று வந்து ஒரு ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட ப்ரோக்ராம். ஒரு ஸ்டாக்ல 10 பொருள் இருக்குன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா 100 பொருள் ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு பக் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப லோ ப்ரையாரிட்டினால அதுக்கு வெறும் €50 தான் பே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பக் ரோட்ல ஒரு பழைய பக் பவுண்டி ப்ரோக்ராம்ல திரும்ப அனலைஸ் பண்ணதில் அதில் 2 ஸ்டோர்ட் எக்ஸசஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ ரெண்டுத்துலையும் $250 வந்து பே பண்ணியிருக்காங்க. €600 நீங்கள் ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 61,000 வரும். அதுக்கப்புறம் $550 நீங்க ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 48,000 வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல $1,10,000 ஐஎன்ஆர்ல ஏர்ன் பண்ணியிருக்கேன் பக் பவுண்டில இருந்து. இதில் நீங்கள் பவுண்டி மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த பக்குக்கு போட்ட எஃபர்ட்டும் பார்க்கணும். போட்ட 8 பக்ல 5 பக் ஃபெயில் ஆச்சு, வெறும் 3 பக் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பக் பவுண்டியில் வந்த ஏர்னிங் ரொம்ப கம்மி தான். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம்.